அண்மை செய்தி. கரூரில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவர்களிடம் 2வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகர். வணக்கம் பிரபாகர், விவரங்கள். வணக்கம் மேடம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 10 பேர் மேற்பட்ட காயமடைந்தது. இது தொடர்பாக வழக்கை உச்சநீதிமன்றத்தின்படி சிபிஐ விசாரித்து வருகிறது. கரூர் சிபிஐ முகாம் அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் சம்பவத்தில் இருந்தவர்கள் குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், போலீசார், தமிழக வெற்றிக் கழக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், வேலுச்சாமிபுரம் பகுதியில் சேர்ந்த வியாபாரம் உள்ளிட்ட நபர்கள் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக கடந்த 2 நாட்களாக சிபிஐ விசாரணை கண்காணிக்கும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்யோகி தலைமையிலான 3 வருகை வந்து ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக பரப்புரையில் உயிரிழப்பின் போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து வந்த நிலையில் சிகிச்சை அளித்த மற்றும் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் 5 பேர் நேற்று சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். இன்று 2வது நாளாக பிரேத பரிசோதனை செய்த அரசு மருத்துவர்கள் 4 பேர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். குறிப்பாக பிரேத பரிசோதனை விவரங்கள் அடங்கிய ஆவணங்கள் கையில் எடுத்துச் சென்றுள்ளனர். மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்த போது எத்தனை டேபிள் இருந்தன, எத்தனை மணிக்கு தொடங்கினீர்கள், எத்தனை மணிக்கு முடித்தீர்கள் என பல்வேறு கேள்விகள் விளக்கம் அளித்துக் கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோல் ஏடிஎஸ்பி ஜெயச்சந்திரன் மற்றும் 2 நபர்களுக்காக விசாரணைக்கு தற்போது ஆஜராகியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.